I decide. I go extra. Presta, always extra. But what extra? JNN Institute of Engineering joins CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First June 5th to June 28th up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. ஸோ எப்படி இருக்குது ஃபைனலிஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரன்னர் அப் ஆனீங்க, வீடு 1 கோடி, எப்போ இன்வைட் பண்ண போகிறீங்க? நான் அது இன்னும் கொடுக்கலண்ணா, அது எப்படியா இருந்தாலும் ஓகே லேட் ஆகும், 1 வருஷம் ஆகும். ஸோ ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் 1 லைனில் சொல்கிறீங்க? ஆமாண்ணா. 4 லைன் சேர்த்து சொல்லணும், தெரியாதா? சொல்லி கொடுலையா? 2 மார்க் இல்லை, 10 மார்க். 10 மார்க் எப்படி சொல்லணும்னா? அதாவது வீட்டில் வந்து நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து கஷ்டப்பட்டாதானே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியும். தம்பி விஷ்ணு, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. முக்கியமாக என்னோட 6 மம்மி ரொம்ப ஹாப்பி. 6 மம்மியா? 6 மம்மி. அந்த ஓப்பனிங்கில் அது சொல்லுவாங்கல்ல, பதினெட்டாம் அது என்ன சொல்லுங்கள், ஸ்லோவாக சொல்லுங்கள். ஏ வேலாயுத பறவைக்காளி, மலையாள கருப்பா, சன்னியாசி முன்னோடி பேச்சியம்மா. ஸ்பீடாக அடிங்க, 2x ஸ்பீடில். வேலாயுத பறவைக்காளி, மலையாள கருப்பா, தனது முன்னாடி பச்சம்மா, மங்களி காளி, 3 கலைமார்கள் பயிர் கம்பி மாப்பு மறை கமத்து கோதன அடி மணி ஏறுமுடி காளி பாடி மணி எங்க 18ஆம் படி கருப்பா. நான் சாங்கை வந்து அவ்வளோவும் கேட்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு சாங் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னா நான் ட்ரைனர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 100 தடவை கேட்கணும், அவ்வளோலாம் கிடையாது. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. எல்லாம் நம்ம அபிஷேகா பாடிட்டு இருக்காங்க, 2-3 சாங்லாம் சொன்னாங்க, பாடினாங்க. சகரி ரே ரே மக க க ப ம ம ம த ப ப ரி ம க ப ம த ப நி த ச நி ரி சகரி ம க ரே க ரி ச நி ச சகரி ச நி ரி சரி ச நி த சரி ச நி த த ச நி த ப. சூப்பர். 2 பேருமே வந்து இந்த முறைப்படி சங்கீதம் இல்லை. தம்பி நீ கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்னா? இல்லையா? எப்படி அவள் பாடுறீங்க இப்போ நீங்கள்? வாயால பாடுறோம். ஸோ எப்படி இருக்குது ஃபைனலிஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரன்னர் அப் ஆனீங்க, வீடு 1 கோடி, எப்போ இன்வைட் பண்ண போகிறீங்க? நான் அது இன்னும் கொடுக்கலண்ணா, அது எப்படியா இருந்தாலும் ஓகே லேட் ஆகும், 1 வருஷம் ஆகிடும். 1 வருஷம் ஆகிடுமா? ஐயோ, இந்த மாதிரி சீக்கிரம் சொல்லக்கூடாதுல்ல வெளியில். பரவாயில்ல சொல்லுங்கள். என்ன பண்ணிட்டு போகிறாங்கல்ல, கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபேமிலி என்ன சொல்கிறாங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இந்த ஷோ முடிஞ்சக்கப்புறம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் 1 லைனில் சொல்கிறீங்க? ஆமாண்ணா. 4 லைன் சேர்த்து சொல்லணும், தெரியாதா? சொல்லி கொடுலையா? 2 மார்க் இல்லை, 10 மார்க். 10 மார்க் எப்படி சொல்லணும்னா? அதாவது வீட்டில் வந்து நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்து என்னை வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து. எனக்கு ஒரு கேள்வி, நான் கஷ்டமே படலைண்ணா. அப்படியா? சூப்பர்மா. கஷ்டப்பட்டாதானே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல முடியும். ஏம்மா சரியா பேசு, சூப்பராக பேசுறியம்மா. நீ ஆங்கர் எப்படியா நீங்கள்? இல்லைல்ல, அதெல்லாம் வர மாட்டேன். ஏன் உங்கள் வேலையில் மண்ணில் போலன்றல? அதான் கரெக்ட். நைஸ் நைஸ் நைஸ். தம்பி விஷ்ணு, உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? எல்லாரும் ரொம்ப ஹாப்பி. முக்கியமாக என்னோட 6 மம்மி ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. 6 மம்மியா? 6 மம்மி. 6 மம்மிஸ். யார் யார்? உமா மம்மி, காமாட்சி மம்மி, கௌரி மம்மி, மஞ்சு மம்மி, லக்ஷ்மி மம்மி, கோமதி அம்மா. வாவ், எல்லாருமே ஹாப்பி, செம ஹாப்பி. ஆமாம், எல்லாருமே சமாப்பி. என்ன ட்ரீட் கொடுத்தாங்க உங்களுக்கு? ட்ரீட்லாம் முத்தம் தான் தந்தாங்க. முத்தமே ஒரு ட்ரீட் தானே. செம. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பெருசாக சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்கிறது? இது என்னம்மா என்கிட்ட கேட்குறேன், நீங்கள் தானம்மா சொல்லணும். நீங்கள் கொஸ்டின் கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். அதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க வீட்டில்? என்ன சொன்னாங்க? வீட்டில் வந்துட்டு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு ஜெயிச்சிட்டீங்க. அம்மா வந்து பயங்கரமாக கண்ணீர் மல்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னா எங்கள் அண்ணெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீ தான் டைட்டில் வின்னர் ஆகணும். எப்போ சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி, நான் பாடுறதுக்கு முன்னாடி எங்கள் டீச்சர், எங்கள் அண்ணன் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ டைட்டில் வின்னர் ஆனதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ எங்களுக்கு அந்த ஃபேவரட்டான அந்த கருப்பு சாங் இருக்குல்ல, அது பயங்கர வைரல் ஆச்சு. அது எப்படி நீங்கள் தம் கட்டி பாடுறீங்க? எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அந்த பாட்டு? 2 நாள் தான். 2 டேஸில் பாட்டீங்க. எங்களுக்காக ஒரு 4 லைன். ஏன் கருப்பன் வாராண்டா, ஏன் கருப்பன் வாராண்டா, 4 படி ஏறி நின்று நாட்டி கொடி அறுத்துருவான், 6 படி ஏறி நின்று ஆளை தூக்கிடுவான், 8 படி ஏறி நின்று 8 கருத்துருவான், 10 படி ஏறி நின்று பாவக்கரை தீர்த்திருவான், அடிமேல் இடியா இறக்கி இறக்கண அழுத்துருவான், 18 அடி மேல் அணிந்து பாருங்கும் காத்து நிற்பான்.
அந்த ஓப்பனிங்கில் அது சொல்லுவாங்கல்ல பதினெட்டாம் அது என்ன சொல்லுங்கள், ஸ்லோவாக சொல்லுங்கள். ஏ வேலாயுத பறவைக்காளி, மலையாள கருப்பா, சந்நியாசி முன்னோடி பேச்சியம்மா, மாங்கல்ய காளி, 3 கன்னிமார்கள், பைராகி மாரியம்மா, பூமாரி காமாட்சி, கோவர்தன அழகிய முனி, இருமுடி காளி பாண்டிமணி. போடுங்க ஒரு ஸ்பீடாக அடிங்க, ஒரு 2x ஸ்பீடில். வேலாயுத பறவைக்காளி, மலையாள கருப்பா, சந்நியாசி முன்னோடி பேச்சியம்மா, மாங்கல்ய காளி, 3 கன்னிமார்கள், பைராகி மாரியம்மா, பூமாரி காமாட்சி, கோவர்தன அழகிய முனி, இருமுடி காளி பாண்டிமணி. எங்க 18ஆம் படிகருப்பா. வா கை கொடுமா, சூப்பர். எவ்வளோ என்ன இது, வீட்டில் எத்தனை வாட்டி இது பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 5 தடவை இருக்கும்ண்ணா. அவ்வளோதான். அது வந்து எனக்கு எப்படின்னா, நான் சாங்கை வந்து அவ்வளோவும் கேட்க மாட்டேன். இப்போ வந்து ஒரு சாங் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்னா, நான் ட்ரைனர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 100 தடவை கேட்கணும், அவ்வளோலாம் கிடையாது. ஒரு 10 தடவை தான் நான் கேட்டிருப்பேனே. ஐயோ, பிரேக் தி ரூல்ஸ். அவங்க என்ன சொல்கிறது, நம்ம பண்ணுறது தான். அப்படி இல்லைன்னா, நான் வந்து கேட்கணும்னு நினச்சாலும் நான் அவ்வளோ கேட்டால் கொலாப்ஸ் ஆகிடும், சாங் கொலாப்ஸ் ஆகிடும். எது எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் இதாகிடுவேன். ஃபஸ்ட்டு வந்து நான் 10 தடவை தான், ஏன்னா 9 தடவை 5 தடவை அப்படி கூட பாடி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அப்படி தான் நான் கேட்பேன். ஏன்னா வந்துட்டு அடிக்கடி இப்படி ஆகிடும், அப்புறம் கொலாப்ஸ் ஆகிடும். குழம்பிடுன்றனால வேணாம் அப்படின்னு வேணான்ட்டு அப்படியே சும்மா எப்பயாவது தான் கேட்குவேன். ஆனால் கேட்டால் மைண்ட் அதில் தான் இருக்கும், வேற எங்கே இருக்காது. அப்படி கேட்பேன். இந்த சாங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 தடவை கேட்டேன். அந்த இதை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி வச்சு 5 டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுருக்கேன். அதை ஒரு தடவை படித்து சொல்லிவிட்டு, இப்போ படித்து சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாட்டோட வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அந்த லிரிக்ஸ். சூப்பர். விஷ்ணு, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. எல்லாம் நம்ம அபிஷேகா பாடிட்டு இருக்காங்க, 2-3 சாங்லாம் சொன்னாங்க, பாடினாங்க. நீங்கள் உங்களுடைய ஸ்பெஷல். சகரி ரே ரே மக க க ப ம ம ம த ப ப ரி ம க ப ம த ப நி த ச நி ரி சகரி ம க ரே க ரி ச நி ச சகரி ச நி ரி சரி ச நி த சரி ச நி த த ச நி த ப ரி க ம த ப ம க ம ப த ச நி த ப த நி சகரி சரி நி ச ரி ம க ரி க ம க ரி க ச க ரி ச நி ரி ச நி த ச நி த ப ம ப ச ச நி த ப ம ப ரி ச நி த ப ப க க ரி ச நி த ரி ச ரி க ம க ரி ச க ரி சரி தனி சரி சனி ரி சனி த மகரி சனி த ப சனி த ப மகரி சரி கம பதனி. வாவ், இத்தனை நாளா ப்ராக்டிஸ் பண்ண தம்பி? ஒரு 10 டைம்ஸ் கேட்டிருப்பேன். 10 டைம்ஸ் கேட்டிருப்பீங்க. வீட்டில் அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்களா, இது மாதிரி கேட்கணும் பாட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி? அதெல்லாம் இல்லை. பயப்படக்கூடாது, சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. கேட்பேன், ஆனால் அதிகமாக கேட்க மாட்டேன். கேட்பேன், நல்லா கேட்பேன். ஆனால் கேட்டேன்னா கேட்டுகிட்டே இருப்பேன், கேட்டேன்னா போயிட்டே இருக்கும். பாட்டு கேட்டே இருப்பீங்க ரெகுலராக, வேறு வேறு பாட்டு. எந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் சார். ஏஆர் ரஹ்மான் சார். இந்த பழைய லைக் நம்ம லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருப்பாங்க, சிங்கர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு யாராச்சும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்களா? அவங்களுடைய பாட்டெலாம் கேட்டே இருப்பீங்களா? சீர்காழி கோவிந்தராஜன் சார், அவரோட சாங்ஸ் நிறைய கேட்பேன். பாட்டு பாருங்களா ஒரு பாட்டு? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தந்தைக்கு அண்ணனில்லை, தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பழியேற்றாயடா நானும். சூப்பர். இவ்வளோ கஷ்டப்பட்டு பாட சிரிக்கிறியம்மா? இல்லை, நான் சும்மா லைட்டா. அது எப்படி, நாங்கள் எப்பவுமே அப்படி தானே, ஏதாவது தப்பாக பண்ண சிரிச்சிட்டு இருப்போம் எல்லாருமே. ஓ, அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? எதுவும் லைட்டாக அதை மிஸ் ஆகிடுச்சு? அதெல்லாம் இல்லை, மிஸ் எல்லாம் ஆகலை, அவன் கரெக்டாக பண்ணான். லிரிக்ஸ் தான் எங்களுக்கு ப்ராப்ளம். உங்கள் அங்கே அந்த ஷூட்டிங் செட்டில் வந்துட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு? செம்ம டைட்டாக போயிட்டு இருக்குமா ஸ்கெடியூலு, இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் பிரேக்கில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடுறது? பிரேக்கெல்லாம் அவ்வளோ இருக்காது, ஃபுட்டுக்கு மட்டும்தான் பிரேக். 2 பேருமே வந்து இந்த முறைப்படி சங்கீதம் இல்லை. தம்பி, நீ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன்னா? இல்லையா? எப்போ அவள் பாடுறீங்க அப்போ நீங்கள்? அப்படி தானே வாயால் பாடுறோம். வாயால் நாங்கள் பாட்டை கேட்டோம்னா எங்களுக்கு வராதது எதுவுமே இல்லை அப்படின்னு நாங்கள் நினைப்போம். சூப்பர். சில சாங் வராது எங்களுக்கு. சில சாங் வராதா? நல்ல மைண்ட் செட்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே வராதுன்றீங்க. எங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சுன்னா அந்த சாங்கை வேண்டான்ட்டு ஒதுங்கிடும். அப்போ ஃபைனலில் வந்துட்டு எத்தனை சாங் நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணீங்க? நான் இது வரைக்கும் சரிகமபால பாடும்போது ஒரு சாங் லிஸ்ட் கூட கொடுத்ததில்லை. அவங்களுக்கு எனக்கு சாங் தெரியாது.
என்னன்னா நான் வந்து இங்கேருந்து வரும்போது கூட எனக்கு எந்த சாங்கும் தெரியாது. அந்த தஞ்சாவூர் உரிமை மேலே சாங்கே எங்கள் டீச்சர் சொல்லி தான் அதை வச்சு தான் செலக்ட் ஆகி வந்தேன். அப்புறம் இங்கே வந்து இவங்க கொடுக்குற சாங் தான் ப்ராக்டிஸ் பண்ணி கேட்டது கூட இல்லை சில சாங், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அந்த ஸ்பாட்டில் அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. எந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுன்னு இருக்கா உங்களுக்கு? ஏதாவது ஆசை இருக்குமே, சொல்லுங்கள். அவர் சொன்னீங்க ஏஆர் ரஹ்மான் சார் சொன்னீங்களா? ஆமாம், நீங்கள்? எனக்கும் ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஓ சூப்பர். ஒய்? அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், மியூசிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் அதனால். ஓகே. ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா மாதவன் சார் வந்து மகாலிங்கம் சாரா? சார் டக்குன்னு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, பயப்படாதீங்க, நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன்ல, அதனால் அவர் வந்து உங்களை தூக்கிட்டு தெய்வ குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் கண்ணுங்கள்லாம் அப்படியே கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவும் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி? அது என்னாச்சு உங்களுக்கு? இல்லை, அருள் வந்துடுச்சா? அப்படியெல்லாம் இல்லைண்ணா. பேக்ஸ் நான் எதனால் அழுதேன்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே பாடும்போது கட்ட கருப்புலிங்கன்னு ஒரு சாங் பாடியிருந்தேன். அப்போது மேக்கப் போட்டு பின்னாடி கருப்பசாமி நின்றுருந்தாங்களே, அப்போ வந்து நான் அவங்க காலில் ஆசீர்வாதம் வாங்கும்போது இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் அதே மாதிரியே இப்போ நான் கும்பிடும்போது அதே இது எப்படி நான் அங்கே அந்த இடத்துல பார்த்தா அதே இது மாதிரி பண்ணாங்க பாருங்க. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, ஒருவேளை அவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோ, எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒரே இது பண்ணுறது கஷ்டம் தானே கொஞ்சம். அப்போ பார்த்த மாதிரி இப்போ பண்ணதுனால தான் நான் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் அழுதேன். இப்போ டைட்டில்லாம் கிராண்ட் ஃபைனலே முடிஞ்சிச்சு இல்லை? வீட்டில் ஏதாவது டீலிங் போட்டிருப்பீங்களா? லைக் முடிஞ்சிருச்சு, எனக்கு ஏதாவது இது வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க. ஐஸ்கிரீம் எல்லாரும் அதுதான் சொல்கிறீங்க, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ். நாங்கள் இந்த 6 மாதம் நான் வந்து ஃபஸ்ட் ஆடிஷன் செலக்ட் ஆகிட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம்லேருந்தே ஒதுக்கிட்டேன். இன்னை வரைக்கும் அதை சாப்பிடாம இருந்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும்தானா தெரியும். ஐஸ்கிரீம் இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை எங்கள் வீட்டில். சாக்கோபார் எனி டைம். எங்கள் ஊர்லலாம் 10 rupees தான் சாக்கோபார். இங்கேயும் 10 rupees தான். சில இடத்துல 40 அப்படியெல்லாம் விற்கிறாங்க. எங்கள் ஊர்லலாம் அடிக்கடி சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அடிக்கடி விடவே மாட்டேன். எங்கள் அப்பா கூட ஒரு 10 ரூபா கொடுத்தா கூட எடுத்துட்டு ஓடிடுவேன் கடைக்கு. என் அன்னைக்கிட்ட வச்சுட்டே சாப்பிடுவீங்களாக்கா? தூங்கும் போது இல்லை நான் சொல்லேப்பா, மத்தியானம் தான்ப்பா சாப்பிடுவேன். எப்பவுமே வச்சுட்டே இருப்பீங்க நீங்களே? அது வாய்க்குள்ள இருக்கும்டா, வயிற்றுக்குள்ள இருக்கும். அப்பா இது என்ன டிஃபரன்ஸ்? அக்கா தம்பின்றீங்க. என்ன வயசு உங்களுக்கு? இவருக்கு என்ன வயசு? இவங்க 9th படிக்கிறாங்க, நான் 5th படிக்கிறேன். ஓ சூப்பர். சொல்லுங்க. சாக்கோபார் 10 ரூபாயை பார்த்தோன்னே ஓடி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேனா. ஆனால் இங்கே வந்ததும் ஒரு ஐஸ்கிரீம் இல்லை. ஆனால் நானும் ரொம்ப இது பண்ணிட்டேன். ஆனால் நான் அதை நினச்சி பார்க்கல. இல்லை, அதனால தான் நான் இன்னும் சாப்பிடாம இருந்திருக்கேன் அவ்வளோ நாள். அதை நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, வாய்ப்பே இல்லை, தூங்கியிருக்க கூட மாட்டேன், சாப்பிட்டுட்டே இருந்திருப்பேன். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அமைதி. இப்போ இனிமேல் ஃபுல்லாக சாப்பிட்டு இருப்பீங்களா? ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்சது, கூல்ட்ரிங்க்ஸ்? ஊருக்கு போனால் சாப்பிட்டேன், இங்கே அவ்வளோ வேண்டாம். ஏன்? என்ன பொதுவாக என்ன வேணாம்? இங்கேருந்து ஊருக்கு போகணும்ல, அதுக்குள்ளே ஃபீவர் வந்துருச்சுன்னு என்ன பண்ணுறது? உங்களுக்கு இந்த கடல் கடந்த ரசிகர்கள்லாம் இருக்காங்களா? நிறைய பேர்லாம் ஃபாரின்லேருந்து நிறைய மெசேஜஸ்ஸு அன்புலாம் கொடுக்குறாங்க. இது தங்க மோதிரம்லாம் போட்டுருக்காங்களே, அப்படியா? சும்மா அப்படி தானே சொல்லணும். அதுதான் இருக்காடா? இருக்கா? அது கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. கிஃப்ட் கொடுத்துருக்காங்களா? என்னென்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க? அன்னைக்கு ஒருத்தவங்க என் ஃபேன் வந்தாங்க. வந்தாங்க. அவங்க வந்து யூகேல இருக்காங்க. அவங்க வந்து ஃபுல்லா எல்லாருக்கும் சாக்லேட்ஸ், ஃபுல்லா எல்லா கண்டெஸ்டன்ட்ஸ்க்கும், செட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே ஃபுல்லா அப்படியே நிறைய சாக்லேட், பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. எல்லாருக்கும் அப்படியே ஷேர் பண்ணி எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துட்டு வந்தேன். அந்த யூகேலேருந்து வந்தவங்க தான் இப்போ சொன்னானே சாக்லேட்டில். அவங்க வந்து எனக்கு வந்து ஃபோன் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ஸ்ரீனி சார் வந்து எனக்கு ஸ்டேஜில் கொடுத்தாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து உனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. இப்போ பிஃபோர் நீங்கள் இந்த ஆடிஷன் லெவலில் இருக்கும்போது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னீங்களே, அப்போ உங்ககிட்ட ஃபோன்லாம் இல்லை? இருந்துச்சு. ஓகே. இப்போ உங்களுக்காக ஒரு ஃபோன் அப்படி? எனக்கு இன்னொன்று கிஃப்ட் பண்ணாங்க. ஒருத்தர் ஆஸ்திரேலியாவிலேருந்து கீபோர்டு கிஃப்ட் பண்ணாரு. வாவ். சரி, என்ன புதுசா இருக்கா? இல்ல, எனக்கும் வந்து ஆஸ்திரேலியால என்னோட ஃபேன்ஸ் வந்து ஒருத்தவங்க போட்டு டீம் காமிச்சிருக்காங்க, எனக்கு கொடுக்க சொல்லி. என்ன கொடுத்தாங்க? கீபோர்ட் தான். உங்களுக்கு கீபோர்டா? அதனால தான் நான் இப்ப ஷாக்கா பாக்குறேன். கீபோர்ட் வருது. வேற என்ன இருக்கு அங்க இருந்து? எத்தனடா இப்ப இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணா எல்லாம் கிஃப்டே வந்துரும் போல இருக்கு. நிறைய கிஃப்ட் அவ்வளோ வரல, இன்னும் இனிதான் வரும். ஆக்சுவலி அது வேர்ல்ட் டூர்லாம் போறீங்கன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். அப்படியே கான்சர்ட் மாதிரிலாம் நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? தெரியல, நான் கூப்பிட்டா போவீங்க.
ரெடியாக இருக்கீங்க அப்போ சொல்ல பதிலா இதுக்கெல்லாம் சொல்லணுமா அப்படின்ற மாதிரி லுக் விட்டுருக்கானுங்க. சூப்பர். எவ்வளோ ஹாப்பி? ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பிண்ணா. நாங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து போயிட்டு படிக்க போகிறோம். இப்போ இந்த கேப்பில் என்ன பண்ணீங்க? இந்த கேப்பில் விளையாண்டுருந்தோம், ஜாலியாக பாட்டு பாடிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ போயிட்டு புக் எடுத்துடணும். ஃபுல்லாக படிக்கணும். நண்பர்கள் என்ன சொன்னாங்க? நண்பர்கள்லாம் ஒரே ஹாப்பி. இல்லை விஷ்ணு ஃப்ரெண்டுடா, அபிஷேகா ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி. ஆமாம், நான் சில பேர் நம்பலையா. நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது யாருமே நம்பலை. படி உருட்டெல்லாம் விட்டுட்டு இருக்காது அப்படின்னு தான் சொன்னாங்களாம். அப்புறம் எனக்கு வீடியோ கால் போட்டு பேசுனதுக்கப்புறம் ஒருத்தன் ஒரு எப்படி அப்படி ஒரு மாதிரி என்னமோ நான் ஷாக் ஆகிட்டான். நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா, என்னோட ஃப்ரெண்டு தானே. அப்போ வந்து நம்பலை, சும்மா இது பண்ணிருந்தேன். வீடியோ கால் போட்டு பேசினதுக்கப்புறம் ஒரு மாதிரி பண்ணாங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சரி, என்னை பார்க்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டிவியில் போட்டால் வந்துட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற மாதிரி வந்துச்சு. ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது பெருமைப்படுறாங்கல்ல, பெரிய விஷயம் தான். உனக்கும் அதே தானப்பா? எனக்கும் அதே. உனக்கு ஏதாவது வீடியோ கால் இருந்தாங்களா? ஃபோன் நார்மல் காலில் பேச. நார்மல் காலில் ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கிறேன் விஷ்ணு அவர் அப்படின்ற மாதிரியா? ஆஹா, ஒருத்தர் கால் பண்ணா, ஹலோ டே விஷ்ணு சூப்பராக பண்ணண்டா, சரிடா வச்சிடறேன்டா அப்படின்னு டெஸ்ட். அவ்வளோதான் முடிச்சு. எவ்வளோ ஆசையாக பைசா வந்துருக்கும். ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாது விஷ்ணு, இதெல்லாம் தவறான செயல். தம்பி தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க. என்னது இப்படி பண்ணக்கூடாது, உன் ஃப்ரெண்டு தானே. சரி, எங்களே எத்தனை தடவை பண்ணியிருப்பான். அப்படியா? ரொம்ப இப்போ கூட இப்போ வந்து நாங்கள் இங்கே இருந்துட்டு இருக்கோம், அப்போ வந்து பண்ணுறான். இப்போ நீங்கள் ஏதாவது பேசுங்களேன். என்ன பேசணும்? சும்மாவே எனக்கு பேச வராது. ஐயோ மறந்துட்டேனே. சரி சரி, நீங்க ஞாபகம், நீங்களே சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்களேன், ஏதாவது பேசுங்களேன். உங்க பேர் என்னம்மா? அப்புறம் அதுக்கு 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 ஏதா அப்படிதான் சொல்லுவான் அவன். ஏன் அப்படி சொல்ற தம்பி? அதுக்கு அதுக்கா? ஏன்டா அப்படி சொல்றா? அதுக்குன்றான். அதுவும் நம்ம சீரியஸா பேசிட்டு இருப்போம். இப்ப சீரியஸா டீ கமலா எஸ்கேப் பண்ணிட்டோம்டா, அதுக்கு அதுக்கு அப்படின்னு. இது கமலா? கமலான்னு ஒரு கேம் இருக்கு. கேமா? ஓகே ஓகே. வந்து கொஞ்சம் சீரியஸா இருப்பாங்க எல்லாரும். நாங்க அதை எஸ்கேப் பண்ணணும்னு ரொம்ப முயற்சி பண்றோம், அதுக்குள்ள அடிச்சு எங்களை கொன்றுவா. அதனால நான் எஸ்கேப் பண்ணிட்டேன்டா அப்படின்னு போயிட்டு சொல்லும்போது அதுக்கு அதுக்கு அப்படின்னு. ஓ, எது கேட்டாலும் அதுக்கு அதுக்கு முடிச்சிடுவான். அப்படியே முடிச்சிடுவான். அப்புறம்னு அது அப்புறம்லாம் சொல்ல மாட்டேன், அதுக்கு அதுக்குன்னு தான் சொல்லுவான். என்கிட்ட ஏதாவது கேள்விகள் நீங்களும் அதை மாதிரி கேட்க போறீங்களா? சே அப்படிலாம் இல்லை. நான் அதுக்கு தான் இவங்கிட்ட பேசும்போதே பேசிட்டு இருக்கும் போதே அதுக்கு அப்படி சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அப்படி நீங்களே சொல்லுவீங்க. சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நல்லா பாடுங்க, பெரிய பிளேபேக் சிங்கராக வரணும். வேறு ஏதாவது ஏம் இருக்கா உங்களுக்கு பிளேபேக் சிங்கராக தாண்டி? அதுக்கா? ஏய் அவ்வளோதான் ஒன்று. அப்படி ஏதோ ஏம் இருக்கும்ல, லைக் என்னதுன்னா அதாவது லாங் டேர்ம் கோல், லைக் நான் வந்து ஒரு கலெக்டர்னுவாங்க, அதெல்லாம் நான் வந்து கலெக்டர் இல்லை. ஆனால் நீங்கள் கலெக்டர் இல்லை, நான் வந்து சொன்னா நீங்க எல்லாரும் சிரிப்பீங்கிறதுனா நான் சொல்ல மறந்தேன் இவ்வளோ நேரம். சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நான் வந்து போலீஸ் ஆகணும்னு. போலீஸா? சூப்பர். சூப்பராண்ணா. நான் என் ஹைட்டுக்கு யாருன்னா என்னை கூப்பிடுவா? அப்படிலாம் இல்லை, நீங்கள் வரலாம் கண்டிப்பாக. நினச்சா வரலாம். ஐயோ, நீங்க 9th சொல்லும்போது நான் சின்ன குழந்தை நினைச்சேன். 9th நம்ம ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் எப்படின்னா நீ சேஃப்? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி சேர்க்க மாட்டாங்கண்ணா. இது இந்த ரூல்ஸே கிடையாது, அப்படி சேர்க்கவே மாட்டாங்க. வளரலாம். ஐயோ சரி கண்டிப்பா நடக்கும். ஆசைப்பட்டீங்களே, கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? வேற ஏதாவது ஆல்டர்னேட் வச்சிருக்கீங்களா? இல்லண்ணா, போலீஸ் தான். சூப்பர். உங்களுக்கு? டாக்டர். வென்னடி டாக்டர். வெட்னரியா? வென்னடின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. என்னடா இது ஏதோ புதுசா இருக்குன்ற மாதிரி. வீட்டில் சொன்னீங்களா டாக்டர் ஆகணும்னு? அது எல்லாருக்கும் தெரியும். வளர்க்கும் போது சொல்லி தான் வளர்த்தாங்க உங்களுக்கு டாக்டர். எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. நான் அனிமல் லவர்ன்றதுனால நான் வெட்னரி டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. அவனுக்கு எந்த அனிமல் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நாயா? மாடு. சூப்பர். அதுக்கு தெரியாதுண்ணா. ஐயோ ரொம்ப நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க சீரியஸா பேசிருப்பீங்க அதுக்கு அப்படின்னு. ஐயோ தம்பி நன்றிடா, தேங்க்யூ ஸோ. முடிச்சிடலாம்டா முடிச்சிடலாம்டா. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். நல்லா நிறைய விஷயம் ஷேர் பண்ணீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். ஓகே, பை. தேங்க்யூ. பை அண்ணா. I decide. I go extra. Presta, always extra. But what extra?
JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.